தாங்க. சிம்பிளெல்லாம் நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறோம். எல்லாருமே மகா கொண்டு நான் கொண்டு நீங்கள் கொண்டு அந்த கடவுள் கொண்டு அந்த கடவுளுக்கே கடவுள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் வேண்டணும். எல்லா கடவுளையும் நல்லா இருங்க, எங்களே அப்பப்போ பார்த்துக்கணும் தான் வேண்டும். எப்பயும் சின்ன வயசுலாங்க எனக்கு பெருசாக வேண்ட தெரியாது. நான் தெரியுமா சொல்லுவேன், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வேணும். கடவுளே இந்த உலகத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், வீட்டில் இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் நம்ம பிரார்த்தனையே. இந்த 3 பிரார்த்தனை தான், சரிங்களா? அப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் தெளிவு வந்த பிறகு. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 10th 11th 12th படிக்கிறப்ப, காலேஜ் ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் படிக்கிற வரைக்குமே அது கொடுத்து கடவுளே இது கொடுக்க கடவுளே வேணும். எப்போ இந்த தேர்ட் இயர் வந்தோமோ அப்போ வந்து என் லைஃப் உன் கையில், அவன் மட்டும் என் லைஃப் ஃபஸ்ட்டு என் கையில் தான், அப்புறம் தான் அடுத்தவங்க கையில். அதனால் கைஸ் உனக்கு தோணுனதை கொடுக்குறவங்களே அப்படின்னு வேண்டிக்கிறது. ஐயோ உடனே கை ஷூ போட்டு வந்துட்டோம். செருப்பு வந்து காலேஜில் விட்டு வந்தாச்சு. வீட்லேயும் செருப்பு நல்ல செருப்பாகவே இல்லை, எல்லாம் பிஞ்ச செருப்பாக இருந்துச்சு. ஸோ ஷீட் போட்டு வந்த செருப்பே போட்டோம், போட்டு வந்த ஷூவே போட்டுக்கிட்டோம். அதை கழட்டி பைக்கில் சொல்லிட்டு போயிடலாம். அப்படி நம்மள ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு பாதை யாத்திரை போன மாதிரி இருக்கும். ஐயோ என் தங்க குட்டி மன்னிச்சிருமா. இதுக்குதான் பாக்கெட்டில் பாக்கெட்டோட நினச்சேன். சரி விடுங்க, இதயத்திலே இருக்கட்டும். தொலைஞ்சா தொலையுது, தொலையலாட்டி இருக்குது, பார்த்துக்கலாம். அவ்வளோதான் லைஃப். அவளுக்கு லெட்டர் எழுதாதாங்க வாங்கிட்டு வந்தேன். மகாவுக்கு எடுத்துட்டு வரல, வாங்கிட்டு வந்தேன். சரி இது பின்னாடி தான் அன்னதானம் போடுவாங்க. அன்னதானத்துக்கு இப்போ அன்னதானத்துக்கு ஏதோ இது கட்டுறாங்க போலங்க இடம். இது ஒரு கோயில் கைஸ், சூப்பராக நான் கூட்டு போகிறேன் அப்புறமேட்டு. இது வந்து கரெக்டாக எந்த ரோடுன்னு ஞாபகம் இல்லை. இது ஏதோ ஒரு ரோடு, இது ஒரு ரோடு. சரி ஏதோ கைஸ் நம்ம வந்துட்டோம். இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு. சித்தர புத்தரா இல்லை சித்திர உத்தரா நாங்கள் போட்டுக்கல. சித்திர புத்தர் தான். அருள்மிகு சித்திர புத்தர் நாயனார் திருக்கோயில். என்ன போட்டிருக்கு, கோடாங்கிப்பட்டி தீர்த்த தொட்டி. இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் தீர்த்த தொட்டி கைஸ். போடிநாயக்கனூர் வட்டாரம், தேனி மாவட்டம், 62 55 31. அருள்மிகு சித்திரபுத்தர் நாயனார் திருக்கோவில், கோடாங்கிப்பட்டி, தீர்த்த தொட்டி, 62 55 31. அதான் எங்கள் அப்பா முறைக்கிற அப்படி. அவர் பாட்டுக்கு முறைச்சிட்டு போட்டால் நம்ம பாட்டுக்கு போவோம். அடிச்சு விடுவாங்க.